வணக்கம் ஜெய். வணக்கம் சார். இந்த எபிசோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகாபாரதம் ஜோதிடர் ஆரம்பித்து இது வரைக்கும் 199 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 200. ஐயோ, அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள். அதற்கு அடுத்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க மக்கள், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய ப்ரொடியூசரு, கேமராமேன், எடிட்டரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லணும். இன்னும் இந்த முழுமையாக எல்லா வீடியோவும் போடுறதுக்கு இறைவனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக நேரத்தில் வச்சுக்கிறேன். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய நமக்கு ஒரு 36,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம எந்த வீடியோலையும் நம்ம வந்து கேட்டதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. அப்படி சொல்லாமலே நம்ம மேலே உள்ள இந்த ஜோதிட மகாபாரதத்தின் மேலே உள்ள அபிமானத்தில் இது வரைக்கும் நமக்கு ஒரு 36,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. வெளிநாடுகள்லாம் நிறைய பேர் வந்து ஆத்மா நம்ம இந்த வீடியோ பிடிச்சி பேசணுங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசினவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்த அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நரசிம்மன் ஒரு 63 பேசினார், தொடங்கி வச்சாப்புல. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னும் 2 நபர்கள் இருக்காங்க. சங்கர், அப்புறம் கிருபா சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு இந்த நேரத்தில், ஏன்னா இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தவங்க, ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு ஒத்துழைப்பும் கொடுத்தவங்க. இன்னொருத்தர் இருக்கார், நம்ம விஐடி ரமேஷ் இருக்கார், சயின்டிஸ்ட். அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க. அதனால் இந்த 200வது எபிசோடு வந்து மக்களாகிய உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மகிழ்ந்துருக்கீங்க. அது உங்களுடைய கமெண்ட்லேயே எல்லாருமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான். நம்மளோட 100 கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. பாக்கி 95 கமெண்ட்டுகளுமே நல்ல ஒரு ஆர்வமாக சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம இது நாள் வரைக்கும் 200 எபிசோடுகள் எங்கேயுமே நம்ம பரிகாரம் பற்றியெல்லாம் பேசுனதும் இல்லை. பரிகாரம் பற்றி பேசுனது இல்லை, வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மதங்களை கடந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ஜோதிட ஜோதிடங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உரியது தான். உலகத்தில் எந்த முறையில் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் ஜோதிடம் உண்டு. அது மதம் சார்ந்து கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறது. மகாபாரதம் மதம் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ஜோதிடங்கிறது மதம் சம்மந்தப்பட்டதில்லை, அது ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட வானியல் விஷயங்கள். ஆகையினால நம்ம அது பேசுகிறது, இனிமேலும் பேச போகிறதில்ல அதை பற்றி. அதனால் எல்லோருக்குமான பொதுவான விஷயமாக திருக்குறள் எப்படி எல்லோருக்கும் பொதுமறையாக இருக்குதோ அது மாதிரியாக இந்த மகாபாரதம் ஜோதிடமும் எல்லோருக்கும் பொதுவானது தான். அதனால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் நுட்பமான விஷயங்களை ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய இதிகாசங்களுடன் இணைத்து அந்த கதாபாத்திரங்களும் இன்றைக்கு இருக்கிற பிறக்கக்கூடியவங்களும் அதனோட எப்படி ஒத்து போகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த மகாபாரதத்தை தொடர்ந்து பார்க்கணும். மேலும் மேலும் எங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்யணும்னு கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதமும் ஜோதிடமும் பார்த்துக்கிட்டு வரோம். நட்சத்திர பகுதி பார்த்துட்டு வரோம். அதில் இதுவரைக்கும் உங்களுக்கு அஸ்வினிலேருந்து பூரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த உத்திரம் நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம், கார்த்திகை 3 வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அதில் ஒரு ஸ்பெஷல் நான் சொல்லியிருக்கேன்.
தன்னுடைய சொந்த ராசியிலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறது சிம்மத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு யாருன்னா குரு. அவருக்கும் பூரட்டாதியுடைய 4ஆம் பாதம் அவருக்கு தன்னுடைய நட்சத்திரம் அங்கே மீனத்தில் இருக்கும். வேறு யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ தன்னுடைய இடத்துல இருக்கும்போது ஒரு வீரியம், ஒரு தைரியம், சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு கெத்து வராது, இல்லை வாடகை இல்லையா? அது மாதிரியாக இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தற்பெருமை கொஞ்சம் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நீதியோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கர்ணனுடைய லக்னம், இந்த சிம்மம் டோட்டல் இருந்து கர்ணனுடைய லக்னம் அப்படின்னால இந்த கர்ணனுடைய 75% குணங்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். என்ன காரணம்? அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால பிறக்கும் போதே ராஜபோகமாக பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எங்கே ராசியாக உங்களுக்கு அமையும் உத்தரம் பார்த்திங்கனாக்கா, இப்போ மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு 26ஆம் தேதிக்கு மேலே பிறந்தவங்க, 30ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்கலாம் இந்த உத்தர நட்சத்திரம் 1ஆம் பகுதிக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ பிறக்கும்போதே ஏகபோகமாக பிறக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. சொல்லுன்னு கோவம் வரும், சடார்னு கோச்சுவாங்க அப்படின்னா, கோச்சிக்கிட்டாங்கன்னா உடனே சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி தான், கோவம் வச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. வற்புறுத்தி அப்புறம் தாஜா பண்ணி ஊட்டுற மாதிரி இருக்கும் சின்ன வயசில். பின்னாட்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வேகமாக செயல்படக்கூடிய நபருங்க. எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிக்கணும், கேட்டது உடனே கிடைக்கணும், கிடைக்கலன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கோபமுடைய லக்னமாக இந்த சிம்மத்தில் இந்த உத்தர நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போது இதற்கு தகுந்த மாதிரியான மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுபாலன். ஆமாம், ஏன்னா கண்ணனால் கொல்லப்படக்கூடியவராக அவர் இருக்கார். அவர் கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும் சிசுபாலனுடைய கதை. சிசுபாலனே ஒரு படமே வந்துருக்கு, RS மனோகர் நடிச்சிருப்பார் சிசுபாலலாம். அப்படியா? ஆமாம், அருமையாக இருக்கும் படம், பாருங்கள் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சினா. அப்போது தனக்கு எது நியாயமோ அதை தைரியமாக சொல்லக்கூடிய நபராக அவர் இருப்பார். அப்படிங்கிறதுக்கு இவர் பிறக்கும்போதே ஒரு சிசுபாலன் பிறக்கும்போதே ஒரு அரக்கத்தனமான ரூபத்தில் பிறந்திருப்பார். கர்ணனுடைய சித்தியினுடைய மகன் ஒரு சிசுபாலன். அப்போ அவர் பிறந்தவொடனே இந்த மாதிரி ரொம்ப கடவுளே எனக்கு என்ன இப்படி குழந்தைய கொடுத்துட்டேன்னு அழுகும்போது ஒரு அசரீரி கேட்கும். யார் தொட்டு தூக்கும்போது இவனுடைய உருவம் மாதிரி அழகான தோற்றம் வருகிறதோ அவனாலேயே இவனுக்கு மரணம் ஏற்படும் சொன்னவுடனே இவன் என்ன பண்ணுவோம், வர்றவங்க எல்லாரையும் தூக்க சொல்லுவாள். ஏன்னா இவளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா, எல்லாரும் தூக்குவாங்க, மாறவே மாட்டான். அப்படியே இருக்கும்போது இப்போ கண்ணை வந்திருப்பார் பார்க்குறதுக்கு. அதோன்னா கண்ணா நீ எல்லோரும் தூக்கி நான் தூக்கிறதுனால என்ன ஆட போகுது தூக்காமல் இருப்பார். அவள் வற்புறுத்தி என்ன பண்ணுவா, கண்ணா நீ தூக்கு அப்படின்னு கண்ணன் இப்போ தொட்டவுடனே அவனோட உருவம் மாதிரி அழகான தோட்டம் வந்துடும். வந்தவுடனே அவள் உஷாராயிடுவான். ஏன்னா அவனாலே உனக்கு மரணம் சொல்லியிருக்காரு, அசரீரி சொல்லியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுவா, கண்ணா நீ எனக்கு ஒரு வரம் தரணும் கண்ணா அப்படின்னா, கேளுங்க சித்தி என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னோடனே சொல்லுவாள். இந்த மாதிரி நடந்தது சொல்லுவாள். கண்ணா இவன் பிறந்தபோது இந்த மாதிரி அசரீரி கிடச்சி, கண்ணா உன்னால் என்னுடைய மகன் சாகக்கூடாது, எனக்கு அந்த நீ கொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவள் கேட்பாள். அது கண்ணன் சொல்லுவார், விதி அதுன்னா நான் என்ன செய்ய முடியும், ஆனாலும் உன்னுடைய பயத்தை போக்குறதுக்கு நான் சொல்கிறேன், அவனை கொல்ற மாதிரியான 100 தவறுகளை நான் மன்னிக்கிறேன். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தவறுகளை அவன் செய்தால் 100 முறை மன்னிக்கிறேன், போதுமா? அவனை போதும் 101வது முறை போட்டுருவோம். ஆமாம், அதுதான் நிற்க தானே. அப்போ இந்த மாதிரி வர வாங்கினோடனே அவள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவா. அப்போ 100 முறை கொல்லக்கூடிய அளவுக்கு தவறு செஞ்சாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கண்ணனுக்கு எதிர்ப்பதவாமே இருக்க விடாமல் பண்ணிவிடுவாள். கண்ணனோட போட்டியே கிடையாது. கண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுபடி கடை, அதுபடி கேள் அப்படின்னு இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ருக்மணியை வந்து சிசுபாலனுக்கு பேசுவாங்க. பேசி கல்யாண ஏற்பாடெலாம் நடக்கும்.
ருக்மணி கண்ணனை விரும்புவான். இப்போ கண்ணனுக்கு தகவல் சொல்லி அனுப்புவான், வந்து என்ன கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. இவர் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு தூக்கிட்டு போயிடுவார். இது சிசுபாலனுக்கு இங்கே தான் ஸ்டார்ட்டு. தனக்கு பேசினதை தூக்கிட்டு போயிட்டான்னு அவனும் போய் போராடி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவான். அதுலேருந்து ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு. இதனால் துரியோதனு கூட நட்பாயிடுவான். இதுதான் மோட்டிவேஷன், முதல் மோட்டிவேஷன் கண்ணனுக்கும் சிசுபாலனுக்குமான பிரச்சனைக்குரிய ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். இப்போ என்னென்ன மகாபாரத்துக்குள்ள ரொம்ப போயிட்டான். இப்போ உத்தர நட்சத்திரத்தோட ஓகே ஃபுல் கேரக்டர்ஸ் டோட்டலாக எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க? இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு வேகம், நியாயம் பார்க்குறது, தர்மம் பார்க்குறது, தனக்கு நியாயமான செய்கிறது, இப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்கள்ட்ட இயல்பாக இருக்குது. அதை உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ரொம்ப குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டாலும் ஒரு 20 வருடங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாத வருடங்களாக இருக்குது. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு ரொம்ப சின்ன வயசுலேயே வாகனங்கள் வந்துடுது உங்களுக்கு. ஒரு 13 வயசு 14 வயசுலேயே வாகன வசதியெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. வீடு, நில, வாகனம் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் வரனால கஷ்டம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு வளரக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஆணாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு திருமண காலத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கணும் 20 வயசு அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் ராகதசை, இங்கே தான் வந்து சிக்கல், ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான். அப்போ அந்த 20 to 38 வயசும் இருக்கிறது நிறைய. ஏன்னா ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு பணக்காரனாக வந்தவனுக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல ஏகபோகமாக வந்துட்டு ஒரு திடீர்னு நீங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப சமாளிக்கிறது கடினம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேட்டகரியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்கணம் அல்லது மாசி மாதத்தில் 27ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதியில் பிறந்தவங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கலை சந்திக்கிற மாதிரியான. ராகதசை வந்து உங்களுக்கு முழுக்க ஆப்போசிட். நிறைய வம்பு வழக்குகளை தரக்கூடியதாகவும் பிரிவினைகளை தரக்கூடியதாகவும், திருமணம் ஆச்சுன்னா அது பிரிவினையில் போய் நிற்கிற மாதிரி. ஏன்னா இந்த கோபத்திலேருந்து பழக்கப்பட்டவங்க கட்டுப்பட்டு போகணுங்கிற நிலை இவங்களுக்கு வராது. அதே மாதிரியே ஆணாக இருந்தாங்கனாலும் இந்த மாதிரியாக அவங்களுக்கு வரக்கூடிய மணி அவங்க சொல்ல கேட்காத நபராக அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும், பிரிவை சந்திக்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். அப்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இவங்களுடைய இந்த இளமை காலத்தை ஜோதிட பக்கத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. கடவுள் பக்தியும் பெருசாக இருக்காது. எல்லாமே இங்கே வரும். 20 வயசுக்கு மேலே தான், 38 வயசுக்குள்ளே தான் கடவுள்லாம் யார், நம்மனா யார், வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற பெரிய அனுபவத்தை சந்திக்கக்கூடியவங்களாக. தேடலே அப்போ தான் இருக்கும் அவங்களுக்கு. தேடலே அப்போ தான். இப்போ இவங்களோட கல்வி எப்படி சார் இருக்கும்? கல்வி சிறப்பு தானே. இப்போ 20 வயசு வரைக்கும் ஒன்றும் கல்வி தடை இல்லை அவங்களுக்கு. விரும்பிய கல்வியை படிக்க முடியும் அவங்களுக்கு. அதுவும் அந்த வகையில் வந்து கல்வி பெஸ்ட். ஆனால் இந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு சிறு வயசில் இருக்கிறது கஷ்டம். அதுதான் அவங்களுடைய ஜாதக அமைப்பு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த கஷ்டத்துலேருந்து தப்பிங்க. ஏன்னா இப்போ இந்த ராகு வந்து அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்தாலோ, 4ஆம் இடத்துல இருந்தாலோ, 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 8ல் இருந்தாலோ, 11ல் இருந்தாலோ, இந்த இடங்கள்லாம் இருந்தாக்க டேஞ்சர் பொசிஷன். அதாவது என்னென்னா வாழ்க்கையினுடைய எட்ஜுக்கு போகிற அளவுக்கு இவங்களுக்கு ஏற்படுத்தும் பிரச்சனைகளும். ஒன்றும் தானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் சுச்சுவேஷனை கொண்டு நிறுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கிடும். அப்போது இதிலெல்லாம் அவங்க வந்து ஒரு நிதானங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் நடக்கும். ஏன்னா பொதுவாகவே சிம்ம லக்கணங்கள்லாம் கண்டத்தை சந்திக்கிறது. அப்போ கல்வி வந்து சிறப்பு. உங்களுக்கு கல்வியில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்ற விஷயங்களில் தான் ப்ராப்ளங்கள் இருக்குது. இவங்க எதை சார்ந்து படிக்கலாம் சார் அவங்க?